அரசியலமைப்பின் எந்த பிரிவு சமநிலை ஏற்படும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்க அனுமதிக்கிறது? ஏ. பிரிவு 100. பி. பிரிவு 66 1. சி. பிரிவு 72. டி. பிரிவு 356. சரியான பதில் ஏ. பிரிவு 100. 1. அரசியலமைப்பின் 100வது பிரிவின்படி சபையில் வாக்குகள் சமமாக இருக்கும்போது மட்டுமே சபாநாயகர் அல்லது தலைவர் தனது முடிவெடுக்கும் வாக்கை காஸ்டிங் வோட் செலுத்த முடியும். இது சபையின் இழுபறி நிலையை தவிர்க்க உதவுகிறது. இந்தியாவில் அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை எந்த வயதில் வழங்கப்படுகிறது? ஏ. 25. பி. 21. சி. 31. டி. 18. சரியான பதில் டி. 18. 10. சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின் 61வது சட்ட திருத்தம் 1988 மூலம் வாக்களிக்கும் வயது 21- 18 ஆக குறைக்கப்பட்டது. இது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை யுனிவர்சல் அடால்ட் பிரான்சைஸ் அடிப்படையில் அனைத்து குடிமக்களுக்கும் வழங்கப்படுகிறது. ஆளுநர் எப்போது அவசர சட்டங்களை பிறப்பிக்க அதிகாரம் பெற்றுள்ளார்? ஏ. தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்த பிறகு. பி. அவசரகால நிலையில். சி. மாநில சட்டமன்றம் கூட்டத்தில் இல்லாதபோது. டி. மத்திய அரசு அறிவுறுத்தும்போது. சரியான பதில் சி. மாநில சட்டமன்றம் கூட்டத்தில் இல்லாதபோது. 8. மாநில சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாதபோது அவசரமான சட்ட தேவை ஏற்பட்டால் அரசியலமைப்புச் சட்டம் 21(3) இன் படி ஆளுநர் அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கலாம். இந்த அவசரச் சட்டத்திற்கு சட்டமன்றம் மீண்டும் கூடிய 6 வாரங்களுக்குள் ஒப்புதல் பெற வேண்டும். வேலைவாய்ப்புகள் எங்கு அதிகமாக உள்ளன? ஏ. கிராமங்களிலும் நகரங்களிலும் சமமாக. பி. விவசாய பகுதிகளில். சி. நகரங்களில். டி. கிராமங்களில். சரியான பதில் சி. நகரங்களில். சரியான விடை சி. சோகஸ்மேலி. நகரங்களில் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் சேவைத் துறைகள் அதிகமாக இருப்பதால் வேலைவாய்ப்புகள் செறிந்து காணப்படுகின்றன. இதனால் கிராமப்புற மக்கள் வாழ்வாதாரத்திற்காக நகரங்களை நோக்கி இடம்பெயர்கின்றனர். ஒரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எந்த அமைப்புடன் பதிவு செய்ய வேண்டும்? ஏ. பாராளுமன்றம் தி பார்லிமெண்ட். பி. தேர்தல் ஆணையம் தி எலெக்ஷன் கமிஷன். சி. நீதி அமைச்சகம் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ். டி. உச்ச நீதிமன்றம் தி சுப்ரீம் கோர்ட். சரியான பதில் பி. தேர்தல் ஆணையம் தி எலெக்ஷன் கமிஷன். 7. சரியான விடை தேர்தல் ஆணையம் தி எலெக்ஷன் கமிஷன். இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டம் 1951 இன் கீழ் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். பிரிவி கவுன்சில் அதிகார வரம்புச் சட்டம் 1949 எப்போது இயற்றப்பட்டது? ஏ. 1948. பி. 1947. சி. 1950. டி. 1949. சரியான பதில் டி. 1949. பிரிவி கவுன்சில் அதிகார வரம்புச் சட்டம் 1949 இல் இயற்றப்பட்டது. இது இந்திய நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு எதிராக லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சிலுக்கு மேல்முறையீடு செய்யும் முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது. பாகுபாடு காரணமாக ஒன்றைச் செய்வதிலிருந்து தடுக்கப்படுவது என்பதற்கான சொல் என்ன? ஏ. அதிகாரம் அளித்தல் எம்பவர்மெண்ட். பி. ஒதுக்கி வைத்தல் எக்ஸ்க்ளூஷன். சி. உள்ளடக்குதல் இன்க்ளூஷன். டி. தடை புரோஹிபிஷன். சரியான பதில் டி. தடை புரோஹிபிஷன். சரியான விடை டி. சோகஸ்மேலி. ஒரு நபர் அல்லது குழு பாகுபாடு காரணமாக சில உரிமைகளை அனுபவிக்கவோ அல்லது செயல்களைச் செய்யவோ சட்டரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ தடுக்கப்படுவது தடை எனப்படும். இது சமத்துவத்திற்கு எதிரான ஒரு செயலாகும். அசல் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை சரத்துகள் மற்றும் அட்டவணைகள் இருந்தன? ஏ. 385 சரத்துகள் மற்றும் 6 அட்டவணைகள். பி. 390 சரத்துகள் மற்றும் 7 அட்டவணைகள். சி. 400 சரத்துகள் மற்றும் 9 அட்டவணைகள். டி. 395 சரத்துகள் மற்றும் 8 அட்டவணைகள். சரியான பதில் டி. 395 சரத்துகள் மற்றும் 8 அட்டவணைகள். சரியான விடை
1949 ஆண்டு நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அசல் இந்திய அரசியலமைப்பில் 395 சரத்துகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்தன. தற்போது திருத்தங்கள் மூலம் சரத்துகளின் எண்ணிக்கை 44(8)க்கும் அதிகமாகவும், அட்டவணைகள் 12 ஆகவும் அதிகரித்துள்ளன. எந்த வானிலை நிலை ஒரு சாத்தியமான அபாயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. தெளிவான வானம். பி. வெயில் காலங்கள். சி. லேசான காற்று. டி. கனமழை. சரியான பதில் டி. கனமழை. சரியான விடை டி. சோகஸ்மேலி. கனமழை சாலைகளில் பார்வை திறனை குறைப்பதோடு வாகனங்கள் வழுக்கிச் செல்லவும் வழிவகுப்பதால் இது ஒரு பெரிய அபாயமாகும். இது சாலை விபத்துகளுக்கு முக்கிய இயற்கை காரணியாக அமைகிறது. தவறான விடைகள். ஏ. தெளிவான வானம் பாதுகாப்பான பயணத்திற்கு உகந்தது. களிமண் உருளையின் விதிகள் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தின் எந்த சரத்துகளுடன் ஒத்துப்போகின்றன? ஏ. முதல் 3 சரத்துகள். பி. முதல் 2 சரத்துகள். சி. முதல் 4 சரத்துகள். டி. முதல் 5 சரத்துகள். சரியான பதில் சி. முதல் 4 சரத்துகள். கிமு 53(9) பாரசீக மன்னர் சைரஸ் வெளியிட்ட களிமண் உருளை உலகின் முதல் மனித உரிமை பிரகடனமாக கருதப்படுகிறது. இதன் விதிகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் 4 சரத்துகளுடன் ஆர்டிகிள்ஸ் 1 முதல் 4 வரை ஒத்துப்போகின்றன. பொது கணக்கு குழுவின் தலைவர் எந்த அரசாங்க நிறுவனங்களின் செயல்பாட்டை கேள்விக்குள்ளாக்குகிறார்? ஏ. சட்டமன்ற கிளை மட்டும். பி. நீதித்துறை கிளை மட்டும். சி. அனைத்து அரசு துறைகளும். டி. மாநில அளவிலான அரசு அமைப்புகள் மட்டும். சரியான பதில் சி. அனைத்து அரசு துறைகளும். 7. பொது கணக்கு குழு பாக் இந்திய தலைமை தணிக்கையாளர் கேக் அளிக்கும் அறிக்கைகளை ஆய்வு செய்து அனைத்து அரசு துறைகளின் செலவினங்களையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. இது பொது பணம் முறையாகச் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகும். இந்திய குடிமகனாவதற்கான நிபந்தனைகளில் ஒன்று எது? ஏ. குற்றப்பதிவு இல்லாமல் இருப்பது. பி. பிறப்பு. சி. சொத்து வாங்குதல். டி. ஒரு அரசியல் கட்சியில் சேருதல். சரியான பதில் பி. பிறப்பு. சரியான விடை பி. சோகஸ்மேலி. இந்திய குடியுரிமைச் சட்டம் 1955 படி பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல் மற்றும் இயல்பாதல் மூலம் குடியுரிமை பெறலாம். இதில் பிறப்பு என்பது ஒரு நபர் இந்தியாவில் பிறந்ததன் அடிப்படையில் குடியுரிமை பெறுவதற்கான அடிப்படை நிபந்தனையாகும். ஓர் அரசாங்கத்தை உருவாக்குவதிலும் நிர்வகிப்பதிலும் எந்த வகையான உரிமைகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. கலாச்சார உரிமைகள் கல்ச்சரல் ரைட்ஸ். பி. சமூக உரிமைகள் சோஷியல் ரைட்ஸ். சி. பொருளாதார உரிமைகள் எக்கனாமிக் ரைட்ஸ். டி. அரசியல் உரிமைகள் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சரியான பதில் டி. அரசியல் உரிமைகள் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். 10. வாக்களிக்கும் உரிமை, தேர்தலில் போட்டியிடும் உரிமை மற்றும் பொது அலுவலகங்களை வகிக்கும் உரிமை போன்றவை அரசியல் உரிமைகள் எனப்படும். இவை குடிமக்கள் அரசாங்க நிர்வாகத்தில் பங்கேற்பதை உறுதி செய்கின்றன. மத சுதந்திரம் பற்றிய குறிப்பு எதற்கான உதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. ஒரு தேசிய சட்டம். பி. ஒரு கடமை. சி. ஒரு உரிமை. டி. ஒரு வரலாற்று நிகழ்வு. சரியான பதில் சி. ஒரு உரிமை. இந்திய அரசியலமைப்பின் 25 முதல் 28 வரையிலான விதிகள் மத சுதந்திரத்தை ஒரு அடிப்படை உரிமையாக வழங்கியுள்ளன. குடிமக்கள் தாங்கள் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் பரப்பவும் இது உரிமை அளிக்கிறது. ஒரு ஓட்டுநரின் பொறுப்பற்ற மற்றும் கவனக்குறைவான செயலால் ஏற்படும் மரணம் தொடர்பான குற்றங்களுக்கு என்ன வகையான வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது? ஏ. நிர்வாக வழக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேஸ். பி. குற்றவியல் வழக்கு கிரிமினல் கேஸ். சி. போக்குவரத்து விதிமீறல் டிராஃபிக் வயோலேஷன். டி. உரிமையியல் வழக்கு சிவில் கேஸ். சரியான பதில் பி. குற்றவியல் வழக்கு கிரிமினல் கேஸ். சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஒருவரின் கவனக்குறைவால் ஏற்படும் மரணம் இந்திய தண்டனைச் சட்டத்தின் IPC கீழ் ஒரு குற்றமாக கருதப்பட்டு குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. நுகர்வோர் அமைப்புகள் உருவானதன் ஒரு விளைவு என்ன? ஏ. நுகர்வோர் புகார்களுக்கு உதவி. பி. குறைந்த சந்தை போட்டி.
சி. அதிகரித்த உற்பத்திச் செலவுகள். டி. குறைந்த நுகர்வோர் புகார்கள். சரியான பதில் ஏ. நுகர்வோர் புகார்களுக்கு உதவி. 2. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி நுகர்வோர் அமைப்புகள் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்கள் சுரண்டப்படுவதை தடுக்கவும் வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன. இவை நுகர்வோர் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரவும் சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்கவும் உதவுகின்றன. வளைவுகள் மற்றும் திருப்பங்களில் ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும்? ஏ. வேகத்தை குறைத்தல். பி. நிலையான வேகத்தை பராமரித்தல். சி. உரக்க ஒலி எழுப்புதல். டி. வேகத்தை அதிகரித்தல். சரியான பதில் ஏ. வேகத்தை குறைத்தல். 2. வளைவுகளில் வேகத்தை குறைப்பது வாகனத்தின் மீதான கட்டுப்பாட்டை அதிகரிக்கவும் மையவிலக்கு விசையினால் வாகனம் கவிழ்வதை தவிர்க்கவும் உதவுகிறது. இது சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் அடிப்படை விதியாகும். மற்றவை பி. நிலையான வேகம் வளைவுகளில் ஆபத்தானது. ஊர்காவல் படை பாதுகாப்பு சேவைகளுக்கான ஆட்சேர்ப்பு எந்த குழு மக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது? ஏ. எல்லைப் பகுதி குடியிருப்பாளர்கள் மட்டும். பி. இராணுவ வீரர்கள் மட்டும். சி. அரசு ஊழியர்கள் மட்டும். டி. அனைத்து இந்தியர்களும். சரியான பதில் டி. அனைத்து இந்தியர்களும். 1. சரியான விடை டி. சோகஸ்மேலி ஊர்காவல் படை என்பது ஒரு தன்னார்வ படை. இதில் 18 முதல் 50 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களும் சேரலாம். இது காவல்துறைக்கு உதவியாகச் செயல்படும் ஒரு துணை அமைப்பாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?